உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதனால சொல்லி இருக்க முடியுமா? நீ முருகா அரோகரான்னு சொன்னா என் முகம் தான் வரும். முருகான்னு நீ கத்துனீன்னா நான் தான் வந்து போவேன். வேணா கேட்டு பாரு. எங்க பாருங்க. அதான் போய் கேட்டு வந்து. நீங்க சட்டு முட்டு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். புரட்சி என்பது தலைகள் மாற்றம். சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான். சீமா ஏதோ ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? நீ வாய்ப்பு தரல. சரியா வாழ்ந்துட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டேன். இந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்ட ஒரு தடவை கொடுத்து பாரு. எடுத்துட்டு ஓடுறதுக்கு திறமை இருந்தாலும் வாய்ப்புல என்ன எப்படி வெளியில தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன். இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அதுக்கு என்னங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. என்னடா அது கரியாலன் மேஜிக் ஜோன் போடுறதுக்கு பதிலா சிரியாலன் ஜோன் போட்டிருக்கிறீங்க. நீ வாய்ப்பு தரல. 15 வருஷமா உங்களை இந்த கரியாலன் மேஜிக் ஷோ மாதிரிதான் மக்கள் பாக்குறாங்க. ஒரு தடவை கொடுத்து பாரு. எடுத்துட்டு ஓடுறதுக்கு எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது இழிவு. ஆமா கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் கவர்மெண்ட் வேலையாக மாற்றி எல்லாருக்கும் வேலையை கொடுத்து நாட்டில் வறுமையை போக்குறேன். வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? அவர் திரள் நிதியை வாங்குற வேலை செய்யறாரு. மாடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பாரு. தலைவன் கொள்கை மொழி அரசியல் எதையாக பார்க்கணும், ஆரென்று பார்க்கணும். எது நாட்டுப்பற்று மக்களின் திராவிடம். வேண்டா வெறி பிடிச்சி திரியுறீங்க. நீ எல்லாம் இருக்கவே கூடாதுடா. வெறி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்னடா இது அண்ணா இப்படி கத்திட்டு இருக்காரு? வெறி தலைக்கு ஏறிடுச்சு. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. இலங்கையுடைய சீமான், இந்தியாவில் உள்ள சீமான், தமிழர்களுடைய சீமான் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். ஆமக்கரி பூனக்கரி PK-47 என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து, எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இது உண்மையாலுமே இலங்கை தமிழர் ஒருத்தர் MP-யா இருக்காரு. அவர் பேசுனதா இது. தம்பி அண்ணன் உங்களுக்கு சொல்றேன். பெட்டி கடைக்கு போனீங்கன்னா தொங்கும், அப்படி வாழத்தார் இப்படி தொங்கும். அது தலைகளா நீக்கும். தவம் இருக்கும். என்னை சாப்பிட்டுட்டே நான் நல்லவன்டாட்டே, உனக்கு நல்லவராட்டே, என்னை சாப்பிடறான்னு. வடிவேலுக்கு பிறகு நிறைய மீம் கண்டென்ட் கொடுத்தது நம்ம அண்ணன் தான். உனக்கு நல்லவராட்டே, என்னை சாப்பிடறான்னு. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அதை கவனிக்க மாட்டான். ஒரு உள்ள வச்சிருப்பான் சிகரெட்டு, பான்பராக்கு. அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்ப ரொம்ப நாளா நான் தலைகளா தொங்குறேன், வாழைப்பழம் மாதிரி. 1000 ரூபாய் கொடுத்தா பொட்டிகள்ல கிடைக்கும். நல்ல ஜெண்டு பூனமா இருந்தது. 1000 ரூபாய் கொடுத்தா பொட்டிகள்ல கிடைக்கும். 1000 ரூபாய் கொடுத்தா தூக்கிட்டு ஓடிடுவாரு. இப்ப ரொம்ப நாளா நான் தலைகளா தொங்குறேன். கடைசி வரைக்கும் தொங்கிட்டே தான் கிடக்கணும். ஏன்னா வாயில வாஸ்து சரியில்லை. புரட்சி தலைவர் MGR-க்கு பக்கத்துல CM விஜய்னு நம்மளுக்கும் போட்டோ வைப்பாங்க. ஆமா இது யாரா? உண்மை பேச்சாளர் அண்ணன் நாம் கதை கட்சி. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். என்னடா இது? என்ன நினைச்சிட்டு நீ? இருக்காத அறிவு கட்ட முடியாது. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே நீங்க ஜவன்டா இது இப்படி எடிட் பண்ணது. எது புதிய ஆமை ஆம்லெட் கிடையா? என்னடா இது அண்ணா ஆம்லெட் போட்டிருக்காரு. அது ஆமை முட்டையில ஆமையை வேற பக்கத்துலயே வச்சிருக்காரு. நண்பர்களே, நானே வேலை கிடைக்கலன்னு கவலையில் உட்காந்துருக்கேன். ஒருத்தன் போன போட்டான். வேலை இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். எங்கடா என்னடா வேலைன்னு கேட்கிறேன். புளிக்கு ஆட்டுற வேலை இருக்கு வாங்கன்னு கேட்கிறேன். ஏன்னா நீ போய் ஆட்டேன்டா மயிறு. எவன் பார்த்த வேலைடா இது? Only 10 years. Give me my hand. Only 10 years. குடுநாட்டு புடுங்கி இருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டு இருப்பாரு.
எது கிவ் மீ மை ஹேண்டா? யாருடா அண்ணங்கையே எடுத்துட்டு போனது? குடுநாட்டு ஏன் எங்களை காட்டி திரளதி வாங்குறதுக்கு தானே? போடா 1/2 கிலோ போடுறா, மாட்டுக்கறியை போடுறா, ஜிம்முக்கு போடா, ஆடா வீரியம் பெருக்குடா. நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். ஏயா நான் சேவலான்னு இருக்கையா என்ன வந்து வம்பிடுறாயா? விஜய் காரைக்குடிக்கு வந்துட்டாரு, இனி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்களா? காரைக்குடியில் எங்க அண்ணன் சீமானுடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் இந்த தடவை தடுக்க முடியாது. நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன். உனக்கு நான் நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு நல்லா கணக்கா வச்சுட்டு கேன புண்ணு. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட்ட பார்த்தா டெபாசிட்டை இழந்த அண்ணன் அழிந்ததற்கு காரணம் சாட்டை தான். எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா? என்னடா இது இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. வந்துட்டேன்னு சொல்லு. சீமான் அல்கர் நாயர் திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. அல்கர் நாயர் செருப்பு பிஞ்சுடும் சீமான் உனக்கு. 46 வயசு வரைக்கும் நீ பிச்சதான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம். என்னம்மா தேவி சக்கம்மா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். என்னடா இது துரந்தர் வில்லனோட கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க? வந்துட்டேன்னு சொல்லு. ஆஃப்டர் 2026 இனிமே வரவே மாட்டேன்னு சொல்லிடு. 2026 நல்ல முறையில் நாம் அண்ணன் கட்சி அடக்கம் செய்யப்பட்டது. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும்? போல்டுங்களா இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? சந்தானம் காமெடியை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மானபங்கப்படுத்திடுவேன். அண்ணா ரொம்ப நாளா கராத்தேல சண்டை போட்டேன்னு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாரு. அந்த கதையை எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. நின்னு அடிப்பேன். என்னை இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிச்சு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டேன். சார்லி சாப்ளின் படத்துல வர கதை எடுத்து அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. இது சத்தியமா நான் செஞ்சேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்பனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். எந்த படைக்கிடா தளபதி? சொரி சங்கு படைக்கு தளபதியாடா? அவங்க இங்கனக்குள்ள எங்கேயோ உட்கார்ந்துருக்காங்க. என்னடா அது கஞ்சா கருப்புக்கு பதிலா அண்ணா மூஞ்சி போட்டு வச்சிருக்கீங்க? அண்ணனுக்கு ஏன் யாருமே ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். ஒரு நாள் என்னமா எப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். அண்ணா இப்படியே பேசிட்டு இருந்ததால ஒவ்வொரு வருஷமும் மக்கள் ஓட்டு போடாமையே விட்டுறாங்க. என்னடா கூட்டமா வந்து கொத்தா திரும்புறாங்க. ஒரு நாள் என்னடா இது 2021 ஆரம்பிச்சு 2055 வரைக்கும் போகுது. எவன்டா இது இப்படி எடிட் பண்ணது? மணிக்குல செத்துருப்போம். இன்னைக்கு உண்மையிலே ஹவுஸ்ஃபுல். என்னம்மா தேவி சக்கம்மா அண்ணா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது தவிர எல்லாத்தையும் பண்றாரு. என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுது நியாயமா? என்னம்மா ஜக்கம்மா விஜயலட்சுமி வாழ்க்கை நாசமா போகுதம்மா? என்னம்மா நான் கத்தி சாகணுமா? பேனா சில, பென்சில் சில, அரிதப்பர் சில, மேக்கப் செட்டு, கண்ணாடி. வாங்கம்மா வாங்க. சிக்கு முடி வாங்குறது 100 கிராம் முடி 100 ரூபா. செட்டு, கண்ணாடி. கடற்கரையா இல்ல பீட்டி பார்லது சொன்னாங்க. ஒரு பாலம் ஏன் பாலம் உடைஞ்சது? அது ஆமை முட்டை போடுற இடம். சரி, ஆமை முட்டை போடுற இடத்துல பாலம் கிட்ட உடைஞ்சிருச்சு. என்னடா இது இவரே ஆமை முட்டை போடுறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆமை முட்டை போடுறத சமாதி கட்டுறிய அங்க ஆமை முட்டை போடாதா? ஐயோ, இந்த இடத்துல கலைஞர் சமாதி இருக்காரு, முட்டை போட்டா முட்டையை கலவாண்டு திரும்பி போயிருமா?
அதுல நல்ல ஆமை இருக்கு. அது தெரிஞ்சுக்க பாருங்க ஆமைக்கு. இங்க போக கூடாதுப்பா, குடும்பத்தோட காலி பண்ணிடுவாங்க, ஆமை இனமே அழிஞ்சிடும். நாங்க 3 பேரு, எங்களுக்கு பயம்ன்ற என்னன்னே தெரியாது. எங்க போனாலும் அங்க ஒரு கலக்குவோம் அந்த ஊரை. சிங்கம்டா சிங்கம்டா சிங்கம்டா. அண்ணன் காந்தி தாத்தா கூட விளையாடினதை பத்தி ஒருத்தர் கதை சொல்றாரு, கேளுங்க. சின்ன பிள்ளையில நானும் நம்ம காந்தி ஐயாவும் ஒன்னா இருப்போம். அவரு தடியை பிடிச்சி நான் குடுன்னு ஓடுவேன். அப்ப அவரு பிடிச்சி என்னை வந்து ஒக்கால ஒளியும் செல்லமா திட்டுவாரு. அப்ப ப்ரோ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு காலத்துல அண்ணன் மேல பைத்தியமா இருந்தேன். இப்போதான் தெரியுது அண்ணனே ஒரு பைத்தியம் என்று. வாரத்துக்கு 2 தடவை 6.5 கிலோ போட்டு நின்னு பாரு. என்னடா போடா, ஏய் போடா, நீ தூக்க வேண்டியல ரெக்க அதுவா தூக்கிடும். மாட்டுக்கறியை தின்னக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மேடையில போய் பேட்டியும் கொடுக்குற, இன்னொரு மேடையில போய் மாட்டுக்கறி தின்றா ஓடுறா ஒரு ஆரம்பம் ஓடுறா அப்படின்ற. அண்ணா என்னடான்னா ஒரு டைம்ல மாட்டுக்கறி திங்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தா மாடுகளுக்கே மாநாடு நடத்துறாரு. இதயம் பலவீனமானவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். நீங்க எல்லாருங்க பாருங்க, நான் பேசுற அந்த கேஜிஎஃப் படத்துல ஒரு வசனம் வருது. எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கான். பாட்டெல்லாம் என்ன நினைச்சே எழுதுன மாதிரி இருக்குது. எல்லாரும் அண்ணனா ஒரு லூசுன்னு தான் நினைச்சாங்க. அப்புறம் என்னாச்சு, எல்லாரும் நினைச்ச மாதிரி அண்ணா ஒரு லூசு தான். அந்த கேஜிஎஃப் ஒரு படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன். கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான். என் கூட இருந்த அண்ணன் நீ பேசுனதானே எழுதிவிட்டேன். நீ ஆட எழுதுன? ஆமா, நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான் ஏமா. வருகிறார் அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். சரி கிளம்பு. விஜய் பாக்குறதுக்காக அண்ணா வந்து ரொம்ப நேரமா வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை வச்சு ஒரு மீன் போட்டிருக்காங்க. தன்னுடைய மாசம் காட்டணும். நான் 1 மணிக்கு வந்து இறங்கினாலும் எனக்காக ஒரு கூட்டம் காத்து கிடக்கும். வெளியே திருநாய் மாதிரி கிடப்பானுங்க, வெளியே திருநாய் மாதிரி கிடப்பானுங்க அப்படின்னு. நீங்க வந்து என்னை பார்த்தா சும்மா ஒரு காமெடி பீஸ் மாதிரி தெரியுது. என்னடா கமெண்ட பாருங்க, சாக்கடை சாட்டை வெத்து வேட்டு. கலெக்டர் லைன்ல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். எந்த நேரத்துல போன் பண்ணணும் தெரியும். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. சார் நான் வின்னா சார். ஆமாப்பா தம்பி, இப்படியாப்பா. எத்தனை நாளைக்கு தான் பயிற்சியே எடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தான் வந்து எரியிறான். அவனுக்கு என்னன்னு தம்பி, இதுக்கு என்ன பேரு? ஜாக்லின் த்ரோதா. ஜாக்லினா? இது ஜாக்லின் காண்டாம. டேய், அவன் எரிஞ்சு பப்பிடா. நீ பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ண? நீ சொல்லு, என்ன பண்ண? என்ன பண்ண? இதுன்னு சொல்ற மாதிரி விஜயும் வந்த உடனே முதல் எலெக்ஷன்லயே ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆனா இவங்க பல எலெக்ஷன்ல நின்னுட்டே இருக்காங்க. ஆனா எந்த தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுல 0 தான் வாங்கிட்டு இருக்காங்க.